அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல மனசுனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் நேத்து ரிலீஸ் ஆன மதராசி படம் பார்த்தேன். படம் வேற லெவல் பிச்சிட்டாங்க. ஏஆர் முருகதாஸ் சார் எப்படிதான் இப்படிலாம் யோசிக்கிறாருன்னே தெரியல. வேற லெவல்ல இருக்கு படம். குறிப்பா நம்ம சிவகார்த்திகேயன் சாருடைய நடிப்பு வேற ஒரு லெவல்ல இருக்கு. அவர் ஒரு உச்ச நடிகர் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. படம் சூப்பர். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள், இயக்குனர்கள், அப்புறம் டெக்னீஷியன், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே படத்துக்கான அவார்டு கொடுத்துருங்க. ஆனா கொடுத்துட்டு நம்ம மாநில அரசு, மத்திய அரசு சேர்ந்து படத்தை வந்து பேன் பண்றங்க. தயவு செஞ்சு அதாவது வந்து தடை பண்றங்க. ஏன் சொல்றேன்னா படத்தை பார்த்து மிரண்டு போயிட்டேன். என் நைட்லாம் தூக்கமே கிடையாது. இப்படி ஒரு படமா, இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ஒரு எச்சரிக்கையான படம் தான். இருந்தாலும் மனசுல ஒரு அச்சமும் பயமும் பயங்கரமா இருக்கு. ஏற்கனவே நம்ம ஏஆர் முருகதாஸ் இயக்கிய ஏஆர் படத்துல ஒரு வைரஸை பத்தின படமா இருக்கும். எப்பயும் பார்த்தா அது ஒரு வைரஸ் உலகம் முழுக்க பரவி அது ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி சமூக விரோதிகள் பரப்பப்பட்டது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா படத்துல சொன்ன கலாச்சாரம் ஐயோ, நம்ம தமிழ்நாடு வந்து அமைதிக்கான பேர் போன ஒரு தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாட்டுல ஏற்கனவே கஞ்சா கலாச்சாரத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம திணறோம், சிக்கி தவிக்கிறோம். இப்படி ஒரு கலாச்சாரம் வந்துட்டா நினைச்சு பார்க்க பயமா இருக்கு. வேணாங்க, தயவு செஞ்சு ஏஆர் முருகதாஸ் சார், சிவகார்த்திகேயன் சார் இந்த மாதிரி ஒரு கதைகளை எடுக்காதீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எதுவுமே சரி கிடையாது. இது வந்து சமூக விரோதிகளும் தேச விரோதிகளும் அது ஒரு தவறான ஐடியாவை எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டா நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலைமை நினைச்சு பார்க்க பயமா இருக்கு. தூக்கம் இல்லைங்க, நைட்லாம் தூக்கம் இல்லை. தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து தடை பண்ணிடுங்க. இப்படி ஒரு கலாச்சாரம் வேணாம். இப்ப இருக்கிற மக்கள் வந்து சரியில்லை. எப்படியாச்சும் சீக்கிரமா பணக்காரன் ஆயினும், சீக்கிரமா வந்து ஒரு தவறான வழிக்கு போயிடுன்ற மாதிரி தான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை நம்ம தமிழ்நாட்டினுடைய நலனை கருத்தில் கொண்டு, நம்ம இந்திய நாட்டினுடைய நலனை கருத்தில் கொண்டு படத்தை வந்து தயவு செஞ்சு தடை பண்ணிடுங்க. ஐயோ பயமா இருக்கு. படம் சூப்பர், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்படி ஒரு கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. அந்த அச்சமும் பயமும் எனக்கு அதிகமா இருக்கு. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் நீங்களும் நானும். ஜெய் ஹிந்த்.